கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் காட்டு பன்றிகளை விரட்டிய போது துப்பாக்கி குண்டு பாய்ந்து விவசாயி ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜேசுராஜ். ஜேசுராஜ், வணக்கம். என்ன நிகழ்ந்தது? இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது ஒசூர் அருகே அஞ்சட்டி அடுத்துள்ள தமிழக எல்லை பகுதியான காவேரிபுரம் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி பிள்ளையா, 34 வயது. இவர் அவரது வீட்டுல சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கியை வைத்திருந்ததாக தெரிகிறது. கடந்த 2ஆம் தேதி பிள்ளையா அவரது விவசாய தோட்டத்துக்கு சென்று அந்த பகுதியில் புகுந்த அந்த விவசாய தோட்டத்துக்குள்ள காட்டு பன்றிகள் புகுந்துள்ளது. அந்த காட்டு பன்றிகளை சுடுவதற்காக துப்பாக்கியுடன் சென்றுள்ளார். அப்போது காட்டு பன்றிகளை துப்பாக்கியுடன் விரட்டிய போது எதிர்பாராத விதமாக அவர் அங்கு கீழே விழுந்துள்ளார். அதில் துப்பாக்கி குண்டு அவரது உடலில் இடது பக்க இடுப்பு பகுதியில் பாய்ந்து வலது பக்க இடுப்பு பகுதிக்கு வந்துள்ளது. இதுல பலத்த காயமடைந்துள்ளார் பிள்ளையா. இதனை அடுத்து அவரது அலறல் சத்தம் கேட்ட அந்த பகுதியில் நின்ற பொதுமக்கள் அவரை உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு பின்னர் அவர் மேல் சிகிச்சைக்காக ஓசூர் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு தற்போது அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து மஞ்சுகொண்டப்பள்ளி கிராம நிர்வாக அலுவலர் முருகேசன் அளித்த புகாரின் பேரில் அஞ்சட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஜெயசுராஜ். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.